My dear students, this is class 12 maths exercise 10.7ல question number 3 போட போறோம். பாருங்க சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. First of all நம்ம இதை dy by dx plus py equal to q இந்த ஃபார்மேட்டில் இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஓகேவா? இது பாருங்க நான் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன். dy by dx plus 1 by x into y equal to sin x. பாருங்க இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடுச்சு இது. இப்போ இதுதான் நம்மளோட p, sin x தான் நம்மளோட q. ஓகேவா? இப்போ இன்டகிரேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாமா? இன்டகிரேஷன் ஃபேக்டர் ஈக்குவல் டு e பவர் இன்டகரல் ஆஃப் pdx. ஸோ e பவர் இன்டகரல் ஆஃப் நம்மளோட p ஆர் 1 by x. ஸோ 1 by x dx. ஸோ 1 by xக்கு இன்டகிரேஷன் log x. இப்போ என்ன ஆகும்? ஈக்கும் லாக்கும் கட் ஆகிட்டு எக்ஸ் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அதாவது இன்டகிரேஷன் ஃபேக்டர் இ பவர் பிடிஎக்ஸ் இன்டகிரல் ஆஃப் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ரிக்வயர்ட் சொல்யூஷன் எழுதுவோம். ரிக்வயர்ட் சொல்யூஷன் ஒய் இ பவர் இன்டகிரல் ஆஃப் பிடிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஆஃப் கியூ இன்டு இ பவர் integral of pdx plus c. இதுதான் required solution. ஓகேவா? லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் இதுதான். இப்போ y அப்படி எழுதுவோம். நம்ம e பவர் இன்டெக்ரல் ஆஃப் pdx என்ன கண்டுபிடிச்சோம்? x இன்டு x ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் நம்மளோட q யாரு? sin x. e பவர் இன்டெக்ரல் ஆஃப் pdx வந்து இன்னொரு x ப்ளஸ் c. இப்போ இந்த x முன்னாடி எடுத்துக்கோமா? அதாவது இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ நம்ம இதை வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். இங்கே ஐலேட் ரூல் பிரகாரம் பார்க்கும்போது நம்மளோட யூ யாருன்னு டிசைட் பண்ணோம். நம்மளோட யூ யாருன்னா ஃபஸ்ட்டு இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குதா இதுக்குள்ளன்னு பார்க்கணும். இல்லை. அடுத்து லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்குதான்னு பார்க்கணும். அதுவும் இல்லை. அடுத்து அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கா? இருக்கு. அதுதான் எக்ஸு. அப்போ நம்மளோட யூ யாரு? எக்ஸு. ஓகேவா? அப்போ யூ டேஷ் 1. அடுத்து யூ டபுள் டேஷ் பண்ணோம்னா 0 வந்துடும். அப்போ நமக்கு யூ டேஷ் வரைக்கும் தான் வேணும். ஓகேவா? பட் நம்ம பெர்னோலிஸ் ரூல் யூஸ் பண்ணல. இங்கே வந்து நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ நம்ம டியூ பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்க போகணும். du by dx equal to 1. அப்போ du equal to dx. சரி, இப்போ நம்மளோட v யாருன்னா இன்டகரல் ஆஃப் இதை விட்டு இது போக இங்கே ஒரு dx போட்டிருக்கணும் இல்லையா? ஸோ இங்கே ஒரு dx போட்டுக்கலாம். இது போக x போக மீதி என்ன மீந்திருக்கு? அதுக்கு இன்டகிரேஷன் பண்ணால் நமக்கு v கிடைக்கும். அப்போ sin x dx தான் நம்மளோட v. அப்போ v equal to sin x க்கு இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் எக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இங்கே வருவோம். இதனோட இன்டகிரேஷன் இந்த சைடில் ஒய்எக்ஸ் இருக்கு, மறந்துடாதீங்க. இந்த சைடில் நல்லா கவனிங்க. இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட் இஸ் u இன்ட்டு வி மைனஸ் இன்டகிரல் ஆஃப் வி இன்ட்டு டியூ ப்ளஸ் சி போட்டுக்கலாம் பக்கம். ஓகேவா? சரி, இப்போ yx ஈக்குவல் டு u யாரு? எக்ஸு, v யாரு? மைனஸ் காஸ் எக்ஸு. ஆச்சா? அடுத்து ஒரு மைனஸ் இன்டகிரல் ஆஃப் அகெயின் v யாரு? மைனஸ் காஸ் எக்ஸு. du யாரு? பாருங்க, du அண்ட் dx ரெண்டும் ஒன்று தான். அப்போ dx ப்ளஸ் சி. ஓகேவா? தென் yx ஈக்குவல் டு இது வந்து மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் ஆகிடும். என்ன மைனஸ் நம்ம முன்னாடி எடுத்துக்கலாம். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸு. ஓகே, சைன் எக்ஸு ப்ளஸ் சி. ஓகேவா? சரி, இப்போ இது மைனஸில் இருக்கு இல்லையா அந்த டேர்ம், இதை வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போது இது ஒரு எக்ஸ் ஒய் மைனஸில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டு ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் எக்ஸு காஸ் எக்ஸு
ஈக்குவல் டு சைன் எக்ஸு ப்ளஸ் சி. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் இருக்குது காமனாக, அது நம்ம வெளியே எடுத்துருவோம். ஸோ எக்ஸு வெளியே எடுத்த பிறகு ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸு ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 எக்ஸும் வெளியே போயாச்சு. ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் required solution. Okay, thank you students.